Good morning students. Today நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா growth of computer networking. Growth of computer networking. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம்? Introduction to computer network. Introduction to computer networks. Next என்ன பார்த்தோம்? Devices in networks பார்த்தோம். History of computer networking and the இன்டர்நெட் கான்செப்ட் லேட் 1950ல் ஆரம்பித்து 1995 வரைக்கும் இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம். எவல்யூஷன் ஆஃப் இன்டர்நெட் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இன்டர்நெட் ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன? growth of computer network. An account of network operate all as the scenes in business and home. We usually want things wrong about it. Still something goes wrong. Nowadays computer network technology was developing in very interesting ways. Some keys developed that have occurred over past several years included கம்ப்யூட்டரோட வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அதுவும் லாஸ்ட் 7 years பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லுமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட க்ரோத் வந்து இருக்குது. க்ரோத் அண்ட் பாப்புலாரிட்டி ஆஃப் க்ளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் on behalf of buying physical copies of games, music and movies, increasingly downloading or streaming and buy digital license that needs via internet. எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம டவுன்லோட் பண்ணுறது, மூவி ஸ்ட்ரீமிங்ஸ் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ரோத்திங் லெவல் வந்து இப்போ இன்டர்நெட் இல்லாமல் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Developments on mobile network infrastructures, both deployments of 4G and 3G networks. 4G and 3G networks பார்த்தீங்க அப்படின்னா earlier versions that have allowed the people in the developed areas who can allow it to their smart mobile phones as video broadcasting system and as mobile television. Some of the people underlying and staying connected all the times whenever they are at the workplace via a home network, via public Wi-Fi hotspot or smartphones. யூசர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து டெலிவிஷன் ஆகட்டும், ப்ராட்காஸ்டிங் ஆகட்டும், ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறது, ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுற விஷயம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, க்ரோத்திங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் மூலயமாவும் ஃபோன் மூலயமாவும். ஓகேவா? Difficulties faced by the service provider include Google in expanding the residential fiber optic cables internet service due to increased competition and installation cost from other broadband provider. Internet service provider பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ கூகுள் expanding the residential fiber optic cables, ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்கல் மூலமா இன்டர்நெட் வழங்குவதில் பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட், அதர் கம்பெனிஸோட என்ன பண்ணுறாங்க, காம்படிஷன்ஸ் வந்து இருக்குது. ஈவன் தோ 4G LTE மொபைல் நெட்ஒர்க் வாஸ் நாட் ரீச்டு பை மெனி பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு. எங்கே வந்து வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா 4G நெட்ஒர்க் வந்து அவ்வளோவா என்ன பண்ண முடியல, ரீச் ஆக முடியல எல்லா இடத்துலையுமே. The industry of telecommunication has been hard working on the development of the next generation. அதனால் 4th ஜென்ரேஷன்லேருந்து 5th ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணாமல் விடல. 5th ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க்கிங் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 5G cellular communication technology. This 5G intends to boost up the speed of mobile connection dramatically. ஜென்ரலாகவே 4G நெட்ஒர்க்லேருந்து என்ன பண்ணுறாங்க, 5G நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போது அதனுடைய ஸ்பீட் வந்து என்ன இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான், பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக தான். எதில் அப்படின்னா மொபைல் கனெக்ஷன் dramatically.
exactly how much customers was in need of this 5G connection and go on. When 4G was initially being developed, என்ன பண்ணிட்டாங்க, 4G வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெவலப் பண்ணிட்டாங்க. Developed பண்ணிட்டாங்க. Companies are not waited and they do not feel shy to advertisement about the 5G efforts. 4G டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு. அதனுடைய ஸ்பீட் லெவல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணோம், 5th ஜென்ரேஷன் வந்து இன்னும் பூஸ்டப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணோம். எது அப்படின்னா இன்டர்நெட் யூசேஜஸ். ஓகே, it might be tested on laboratory on by prototype version of some element, then it may be standard 5G. Consumers were also interested on the promise of signal coverage with 5G. Like இங்க பாருங்க, generation of mobile network 1G. G na generation 1G 2.4 kbps speed, 2G 64 kbps, 3G 2 mbps, 4G 100 mbps, 5G more than 1 GB ஸ்பீட் ஆஃப் நெட்வொர்க் வந்து என்ன கிடைக்கும், கன்சியூமர்ஸ்க்கு வந்து இருக்கும். ஓகேவா, இப்படி யூஸ் பண்ணுறதுனால நெட்வொர்க் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோத்திங் லெவல் இன்க்ரீஸ் ஆக பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுனா ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் ஹெல்ப் டு மெயின்டைன், மேனேஜ் அண்ட் ப்ரொடக்ட் இட். எப்படி அது வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. Now the networks were monitored by algorithm that enables for anonymous built-up of traffic and activity which may be the result of nasty activities such as DDoS, distributed denial of service attacks and attempted hacks. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்க என்ன பண்ணுறாங்க, அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருடைய இன்னொரு டேட்டா வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஹேக் பண்ணுற விஷயத்தை எப்படி நம்ம மெயின்டைன் அண்ட் மானிட்டர் பண்ணுறது அப்படின்னா அல்காரிதம் பேஸ்டு. என்னது, அல்காரிதம் பேஸ்டு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். This artificial networks powering algorithms will become most intelligent. It might find faster and reliable methods of anticipating threats and cleaning networks. Artificial intelligence able to be better predict traffic as it collects and analyze data in real time. Some of the network managers were better prepared for big events such as World Cup, Olympics, Valentine's Day, which often put on the internet under pressure. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணும்போது இப்போ ஆன்லைன் கேம்ஸ் நடக்குது லைவாக, என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா ஷேர் பண்ணுறாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்சஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை சேஞ்ச் பண்ணுறது பை சான்சஸ் வந்து இருக்குது. எப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் டு கெட் யூஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து வருது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். The computer networks plays major role on providing information to large small organization as well as individual common man. ஸ்மால் ஆர்கனைசேஷனில் ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, நார்மல் மேன் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரோத்திங் லெவல் வந்து இருக்குது. Nowadays almost all the companies, banks and stores have implemented the computerized transactions are going in various locations. It may be in same campus, building, city or at different places or cities. For all these purpose computer network use as இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், யூசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Let us see about these passages. The common uses of computer network: communication, easy way to communicate each other in anywhere or everywhere. ரிசோர்ஸ் ஷேரிங், ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பேர் டு பேர் கம்யூனிகேட் பண்ண முடியும். ரிசோர்ஸ் டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் ஷேரிங் வந்து பண்ண முடியும். மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன், கம்யூனிகேஷன். யூஸிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் we can interact with the different people with each other at all over the world. நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும்.
all over the world. It provides a powerful communication among widely separated employees. Widely separated employees, teams, sections. They can easily communicate at very low cost via mobile social media, telephone, email, chatting, telephone, video conferencing, SMS, MMS, groupware, etc. like. ஓகேவா, இது எல்லாமே என்ன இருக்குது, ஈஸியாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ரிசோர்ஸ் ஷேரிங் மீன்ஸ் ஒன் டிவைஸ் accessed by many systems. One device accessed by many systems. It allows all kind of programs, equipments and available data to anyone via network to irrespective of the physical location of the resource of them. Simply, resource sharing is sharing such as printer, scanner, PDA, personal digital assistant. PDA stands personal digital assistants, fax machine and modems. For example, many computer can access one printer if it is in networks. Many computers, நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேப்லேயே கூட பாருங்களேன், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸ் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிங்கிள் பிரிண்டர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது மெனி கம்ப்யூட்டர்ஸ் கேன் ஆக்சஸ் ஒன் பிரிண்டர் இஃப் இட் இஸ் இன் நெட்ஒர்க் மூலயமா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அது கனெக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஒன், software or data sharing. Using computer network, similarly application or other software will be stored at central computer or server. We can share one software from one to another. நம்ம லேபில் பாருங்களேன், சர்வர் இருக்கும். சர்வர் இருக்குது. அந்த சர்வர்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இருக்கும். அந்த சர்வர்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸில் மெயின் சர்வர் சிஸ்டமில் போட்டு வச்சுட்டா போதும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம லேபில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிற எல்லாம் 40 சிஸ்டமுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிசோர்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் ஃப்ரம் ஒன் டு அனதர். இட் ப்ரொவைட்ஸ் ஹை ரியலபிலிட்டி சோர்ஸ் ஆஃப் த டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஃபைல்ஸ் கேனாட் பி டேக்கன் பேக்கப் ஆர் டூப்ளிகேட் ஆன் மோர் தென் ஒன் கம்ப்யூட்டர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லா சிஸ்டம்லேயும் காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெயின் சிஸ்டமில் காப்பி பண்ணாவே போதும். ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இஃப் ஒன் இஸ் நாட் அன்அவைலபிள் டியூ டு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆர் எனி அதர் ரீசன் த காப்பீஸ் கேன் பி யூஸ்டு. இப்படி ரிசோர்ஸ் ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சர் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே காப்பி பண்ணுறதுக்கு பதில் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசோர்ஸ் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சம் ஆஃப் த சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சர் யூஸ்க்காக த அதர் ரீசன் த காப்பீஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆர் அதர் ரீசன் த காப்பீஸ் கேன் பி யூஸ்டு. இந்த காப்பீஸ் வந்து என்ன பண்ணுறோம், பேக்கப் ஆர் டூப்ளிகேட் ஆன் மோர் தென் ஒன் கம்ப்யூட்டர். ஸோ இஃப் ஒன் இஸ் not unavailable due to hardware failure or any other reason, the copies can be used. நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கிற சிஸ்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சம் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம காப்பீஸ் எடுத்து வைக்கிறது ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மணி சேவிங். என்னது மணி சேவிங் யூஸிங் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஃபார் ஆர்கனைசேஷன் பிகாஸ் இட் சேவ் மணி. It reduces the paperwork, manpower and save the time. Okay, paperwork, manpower, save the time. Online business and transactions, billing pays எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், நெட்ஒர்க்ஸில் பண்ண முடியும். அதனால் நமக்கு வந்து என்ன கிடைக்குது பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேன்பவர் அண்ட் சேவிங் டைம் அண்டு பேப்பர் ஒர்க்ஸ் வந்து ரிடியூஸ் வந்து ஆகுது. நெக்ஸ்ட்டு networks in business. In 21st century, communication is necessary for successful business operations and technology for the business interaction. Here, computer networks were fostered, the internet became full strength and wireless communication has been transformed the way of business performed by the usage of latest technology.
Such a cloud computing are being used to allow globally without sacrificing security or limiting user access. Here on via internet conversation happen faster. Quick decision making save a lot of time. We all know that time is money in business. On the way of e-banking, we already have seen that we can pay or receive money from our the customer may be easily done via gateway or online payments. Were much easier on this method. Here any type of business online transaction பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி பேமெண்ட் அண்ட் கேட்வே மூலமா இன்டர்நெட் என்ன பண்ணுறாங்க ஈஸியாக அதை வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. ஈஸியாக டிரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணுறோம் பண்ண முடியுது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா B2C, B2B, B2G, C2B, C2C, C2G, G2B, G2C, G2G இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் டு கஸ்டமர், கஸ்டமர்ஸ் டு கஸ்டமர். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் த internet can be done here. Cheaper marketing was carried out on this method. On early days, product choice and comparison is very difficult. It is nowadays easy it look out in internet. Where network it can be very easier and very cheaper to reach the customers who was in need of our product. Company renewals, license, other certificates, bill payments, receipts, invoice, stock maintenance can be done without any geographical boundaries required here on doing via internet and computer networks. Government subsidies were available for the business to promote their business by digitalizing. Direct human interaction or reduced because of internet. Even working environment is also shrink by directly purchase any product from manufacturer without low cost. Middle person brokerage charges are reduced. இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோக் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, கோகோ கோலா, அதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 55 எவ்வளோ 50 பைசா தான். இது நீங்கள் இதை 200 ml குடிக்கிறீங்க பார்த்தீங்களா அது. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேட் வைட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன் இன்க்ரீஸ் ஆகுது. டீலர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆகும் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னது அந்த பொருள் காஸ்ட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. above is possible if we are in internet. The network connectivity in business like இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்படி தான் இருக்கும் நெட்வொர்க் இன் பிஸ்னஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. நெட்வொர்க்ஸ் இன் business. Once again, direct human interactions are reduced because of internet. Even working environment is also shrink. Buyer directly purchase any product from manufacturer with low cost. என்ன பண்ணுறாங்க டீலர் ப்ரைஸஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுது அந்த 55 பொருளோட மதிப்பு வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. அது கஸ்டமர்கிட்ட வந்து சேரும்போது தான் அதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 rupees. அப்போது டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது லோ காஸ்ட் வந்து கிடைக்குது. ஓகேவா. இதுதான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம் யூசஸ் ஆஃப் த நெட்வொர்க்ஸ். The common uses of computer networks, communication, resource sharing, data or software sharing, money saving. இதை பற்றி என்ன பண்ணணும் இன்றைக்கி கிளாஸில் டெப்த்தாக பார்த்தோம். தேங்க்யூ.